மத்திய கிழக்கு போர் நெருக்கடி, எரிசக்தி பாதுகாப்பு குறித்து மோடி அனுர அவசர உரையாடல். மின்சார விநியோகம் தொடர்பில் மக்களுக்கு வெளியான தகவல். விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி, ஜனாதிபதியின் அதிரடி உத்தரவு. பொதுமக்களுக்கு இலங்கை போலீசாரின் அவசர எச்சரிக்கை. நீதிமன்ற வளாகத்துக்குள் நடந்த பயங்கரம், கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண். ஸ்டேலை நிலைகுலைய செய்யும் ஈரானின் IRGC. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையில் நேற்று மாலை விசேட தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மேற்காசியாவின் தற்போதைய பதற்றமான நிலவரங்கள் மற்றும் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக கலந்துரையாடினர். இந்திய இலங்கைக்கு இடையிலான எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் பிராந்திய பாதுகாப்பை மேம்படுத்தும் முக்கிய திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது. நெருங்கிய மற்றும் நம்பிக்கைக்குரிய பங்காளிகள் என்ற ரீதியில் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று உறுதி பூணப்பட்டது. இது குறித்து இந்திய பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடுகையில், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் மேற்காசிய நிலவரங்கள் குறித்து ஆலோசித்தேன். எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் இரு நாட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பில் முக்கிய இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்து வருவதால் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விநியோகம் தடைப்படலாம் மற்றும் விலையேற்றம் ஏற்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இவ்வாறானதொரு உலகளாவிய நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக மின்சார தேவை அதிகரித்துள்ளதாக நேஷனல் சிஸ்டம் ஆபரேஷன் நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி PL பிரதீப் பிரியதர்ஷன பெரேரா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அதிகளவு மின்சாரம் பயன்படுத்தப்பட்ட தினமாக நேற்று முன்தினம் பதிவானது. நேற்றைய மின்சார தேவையானது 3089 மெகாவாட்டாக பதிவாகியுள்ளது. அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை மின்சார தேவையானது தொடர்ந்து 3000 மெகாவாட் அளவிலேயே பதிவாகி வருகிறது. அன்றைய தினம் 60.56 ஜிகாவாட் மணித்தியால மின்சாரம் நுகரப்பட்டுள்ளதுடன் தற்போது அது 58 முதல் 59 ஜிகாவாட் மணித்தியால மட்டத்தில் காணப்படுகிறது. வறட்சி வானிலை மற்றும் எரிபொருள் சவால்கள் நிலவிய போதிலும் மின்சார உற்பத்திக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தேவையான எரிபொருளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. இதன் காரணமாக நாட்டில் தற்போது மின்தடை எதனையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. பொதுமக்களுக்கு தடையற்ற மின்சார விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் பொதுவாக வறட்சியான வானிலை நிலவும் காலப்பகுதியாகும். மின்சார தேவை அதிகரித்து வருவதால் நாட்டின் நலன் கருதி மக்கள் மின்சாரத்தை முடிந்தவரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அனைத்து நுகர்வோரிடமும் நேஷனல் சிஸ்டம் ஆபரேஷன் நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி PL பிரதீப் பிரியதர்ஷன பெரேரா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் 2026 ஜால பருவத்திற்கான உர கையிருப்பினை தடையின்றி பேணுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பதற்றங்களால் உலகளாவிய விநியோக சங்கிலியில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் நெல் மற்றும் ஏனைய பயிர்களுக்கு தேவையான உரத்தை தட்டுப்பாடின்றி வழங்க ஜனாதிபதி உத்தரவிட்டார். அத்துடன் 2026 ஜால பருவத்தில் சுமார் 5,50,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் நெற்செய்கை எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு தேவையான 1,25,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது நிறுவனங்களிடம் சுமார் 68,000 மெட்ரிக் டன் யூரியா கையிருப்பில் உள்ளது. மேலதிகமாக 77,000 மெட்ரிக் டன் உரத்தை பெற்றுக்கொள்ள கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. உர இறக்குமதி நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வழங்க வேண்டிய நிலுவைப் பணத்தை விரைவாக செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். தற்காலிக தீர்வுகளுக்கு அப்பால் எதிர்கால நெருக்கடிகளை சமாளிக்க அரசாங்கம், தனியார் துறை மற்றும் விவசாயிகள் ஒன்றிணைந்து நீண்ட கால திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். உணவு பாதுகாப்பிற்கு உர விநியோகம் மிக முக்கியமானது என்பதால் குறுகிய கால பயிர்களுக்கான நெல் மற்றும் மரக்கறி செய்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். தெரியாதவர்கள் குளிர்பானமோ அல்லது வேறு ஏதாவது பொருட்களோ கொடுத்தால் அதனை பெற வேண்டாம் என்று இலங்கை போலீசார் எச்சரித்துள்ளனர்.
மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை காவல்துறை பிரிவில் 2 பெண்கள் கடத்தப்பட்டு மயக்க மருந்து கலந்த பானத்தை வழங்கி அவர்களின் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு பெண் கொலை முயற்சியிலிருந்து தப்பியுள்ளார். இந்நிலையிலேயே போலீஸ் ஊடகப் பிரிவு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. சந்தேக நபர்கள் பொது இடங்கள் அல்லது பொது போக்குவரத்தின் போது மக்களிடம் மிகவும் நெருக்கமாக பழகி நம்பிக்கையை பெறுவதற்கு முயற்சிப்பதாக காவல்துறை எச்சரித்துள்ளது. இதையடுத்து போதைப் பொருள் அல்லது மயக்க மருந்து கலந்த டொஃபி, சாக்லேட், உணவு, பானங்கள் வழங்குவதுடன் விச ஸ்ப்ரே அல்லது மிளகாய் தூள் ஆகியவற்றை பயன்படுத்தி சம்பந்தப்பட்டவர்களை செயலிழக்க செய்ய முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொது இடங்களில் தெரியாதவர்கள் வழங்கும் வாகன போக்குவரத்து உதவிகளை ஏற்கும் போது கவனமாக இருக்குமாறு காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் பழக்கமில்லாதவர்கள் வழங்கும் எந்த ஒரு உணவு அல்லது பானங்களையும் எந்த காரணம் கொண்டும் உட்கொள்ள வேண்டாம் என்பதுடன் பணம் மற்றும் நகைகளை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறும் பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சந்தேகத்துக்கு இடமான நபர்கள் அல்லது வாகனங்கள் குறித்து தகவல் தெரிந்தால் உடனடியாக 119 அல்லது 118 என்ற இலக்கத்திற்கு அழைக்குமாறும் போலீஸ் ஊடக பிரிவு வலியுறுத்தியுள்ளது. குருநாகல் கல்கமுவ நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் வளாகத்திற்கு முன்பாக 37 வயதான பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட தனிப்பட்ட விரோதத்தால் இந்த கொலை நடந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். மொரகொல்லகம் பகுதியைச் சேர்ந்த வீரரத்ன பிரதீபடி சில்வா என்ற பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று காலை சுமார் 9:20 மணியளவில் நீதிமன்ற வளாகத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றது. கத்திக்குத்து காயங்களால் படுகாயமடைந்த அந்த பெண் உடனடியாக கல்கமுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலை சுமார் 9:45 மணியளவில் அவர் உயிரிழந்துள்ளார். கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் பானதுரையைச் சேர்ந்த நிரோஷன் டி சில்வா என்ற சந்தேக நபர் கத்தியுடன் தப்பியோடிய போது கல்கமுவ நகரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் சந்தேக நபருக்கும் சில காலத்திற்கு முன்பு திருமணம் நடைபெற்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சுமார் 7 மாதங்களுக்கு முன்பு அவர் சந்தேக நபரிடமிருந்து பிரிந்து வேறொருவருடன் வாழ்ந்துள்ளார். மேலும் அவர்கள் சட்டப்படி பிரியவில்லை. முந்தைய பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் பங்கேற்பதற்காக அவர் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இருவருக்கும் இடையில் நடந்த கடுமையான வாக்குவாதத்தின் பின்னர் சந்தேக நபர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தியுள்ளார். சந்தேக நபர் கல்கமுவ நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானின் புரட்சிகர காவல் படை இஸ்ரேலிய ராணுவத்திற்கு சேவையாற்றும் செயற்கைக்கோள் சமைச்சு பெறும் நிலையங்களை இலக்கு வைத்து தாக்கியுள்ளதாக ஈரான் அரச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் ஈரானின் தற்போதைய ராணுவ நடவடிக்கையான ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4-இன் 79வது கட்டமாக நடத்தப்பட்டுள்ளது. நீண்ட மற்றும் நடுத்தர தூர ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லாத விமானங்கள் மூலம் இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டதாக ஈரானின் ISNA செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவ செயற்கைக்கோள் நிலையங்கள் மட்டுமின்றி பிராந்தியத்தில் உள்ள ஆஸ்டாக், ஷேக் ஈசா, அல் அசேலம் மற்றும் அரிப்ஜன் ஆகிய இடங்களில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இஸ்ரேலின் தகவல் தொடர்பு மற்றும் உளவுத்துறை கட்டமைப்பை சிதைப்பதே இந்த தாக்குதலின் நோக்கம் என்று பார்க்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை.